தமிழ் வலையொலி பக்கத்தினூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மாளிகையை பார்வையிட்ட பாடசாலை மாணவர்கள். முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட வைத்தியர்களின் பணிப்புறக்கணிப்பு போராட்டம். மெத்தனிய கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு நபர் கைது. தொடர்வன விரிவான செய்திகள். ஜனாதிபதிக்கு தமிழ் மக்களின் ஆதரவு தொடர்ந்தும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. சிங்கள ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வினை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் வழங்க முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மாறுபட்டதொரு இடதுசாரி கொள்கையை கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு தமிழ் மக்களின் ஆதரவு தொடர்ந்தும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாதென முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி மாளிகையை பார்வையிட்ட பாடசாலை மாணவர்கள். ஹம்பாந்தோட்டை சென்ட் மேரிஸ் தேசிய பாடசாலை, நாகுலுகமுவ மொரஹெடியார் கனிஷ்ட வித்தியாலயம் மற்றும் கொழும்பு 10 நாலந்தா கல்லூரி மாணவ மாணவியர் நேற்றைய தினம் ஜனாதிபதி மாளிகையை பார்வையிட்டனர். பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி சுற்றுலாவாக இவ்வாறு ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் ஜனாதிபதி மாளிகையை பார்வையிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த கல்வி சுற்றுலாவுடன் இணைந்ததாக அரசாங்கத்தின் முன்னோடி வேலை திட்டமாக முன்னெடுக்கப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பில் பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவூட்டப்பட்டது. இதன்போது ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் K.M.N. குமாரசிங்க கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் நோக்கம் மற்றும் அதன் செயற்பாடுகள் குறித்து பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவூட்டினார். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் அறிவு, திறன் மற்றும் அணுகுமுறைகளை மேம்படுத்துவது இதன் நோக்கமாக அமைந்தது. இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதியின் ஊடக ஆலோசகர் சந்தன சூரிய பண்டார CWW கண்ணங்கரா எதிர்காலத்தை வெற்றி கொள்ளும் பாடசாலை மாணவர்களுக்கு ஒளியாக இருப்பார் என தெரிவித்துள்ளார். அதேபோல் பல நாடுகள் மக்களின் முயற்சியினாலேயே முன்னேற்றத்தை நோக்கி சென்றிருப்பதாக சுட்டிக்காட்டிய சூரிய பண்டார தனிநபர் என்ற வகையில் எம்மால் செய்யக்கூடியவற்றை தவறாமல் செய்ய வேண்டுமென்றும் எமது பங்கை நிறைவு செய்த பின்னர் அனைவரும் ஒன்றுபட்டு நாட்டை கட்டியெழுப்ப முடியும் எனவும் கூறினார். அத்தோடு ஜனாதிபதி ஊடக பிரிவின் பணிப்பாளர் நாயகம் பிரசன்ன பெரேரா மற்றும் ஜனாதிபதி ஊடக பிரிவின் சர்வதேச ஊடக மற்றும் மூலோபாய தொடர்பாடல் பணிப்பாளர் அனுருத்த லொக்கு ஹபுராச்சி ஆகியோரால் பாடசாலைகளின் நினைவு சின்னமாக வளர்ப்பதற்கு பெறுமதியான மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. பெண் வைத்தியர் விவகாரம். கைதான சந்தேக நபர் அனுராதபுரம் காவல்துறையிடம். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் வைத்தியர் விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 34 வயதான முன்னாள் இராணுவ சிப்பாய் அனுராதபுரம் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்றிரவு அனுராதபுரம் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கல்நேவ காவல் நிலையத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் விசாரணைகளின் போது சந்தேக நபர் பல தகவல்களையும் வெளிப்படுத்தியுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தாம் பிணையில் விடுவிக்கப்பட்டதாகவும் பணம் இல்லாததால் பொருட்களை திருடும் நோக்கத்துடன் அனுராதபுரம் வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதிக்கு சென்றதாகவும் சந்தேக நபர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். அரசு வைத்தியர்களின் பணிப்புறக்கணிப்பு இன்று காலையுடன் நிறைவு. அனுராதபுரம் வைத்தியருக்கு நீதி கோரி நேற்று ஆரம்பிக்கப்பட்ட அடையாள பணிப்புறக்கணிப்பு இன்று காலை 8 மணியுடன் நிறைவடைந்துள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதாவது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போதிலும் நாடளாவிய ரீதியில் நேற்று தொடக்கம் முன்னெடுக்கப்பட்ட பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கையானது இன்று காலையுடன் நிறைவடையும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. மெத்தனிய துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவம் மற்றும் ஒரு சந்தேக நபர் கைது. மெத்தனிய பகுதியில் தந்தையொருவரும் அவரது 2 பிள்ளைகளும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு உதவி ஒத்தாசை வழங்கிய மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
துபாய் நோக்கி தப்பிச் செல்ல முற்பட்ட நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து நேற்றிரவு அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. விமான நிலையத்தில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் 23 வயதான குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் சந்தேக நபர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்பது தெரிய வந்துள்ளது. நாட்டின் முக்கிய குற்றவாளிகளின் பட்டியலில் அவரது பெயர் இருப்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.